நற்கிரிகளை செய்யவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். லாஸ்ட் வசனத்தை எங்களை வாசிங்க, 2:15 வாசிங்க. இவைகளையே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. அல்லேலூயா. ஊழியனை பார்த்து இன்னைக்கு கேலி கிண்டல் பண்றியா? பண்ணினேரு. ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். இவைகளை பேசுவதற்காக தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பலன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உன்னை நியாய தீர்ப்பிலே நிறுத்துவார், என்னை நியாய தீர்ப்பிலே நிறுத்துவார். என்னுடைய கிரியைக்காகவும் என்னுடைய பலனுக்காகவும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்று உன்னை வைத்திருக்கிறார். நான் எதையெல்லாம் செய்யறனோ அதையெல்லாம் நியாயம் தீர்க்க இயேசு வரப்போகிறேன். நான் நல்ல காரியங்களை செய்தால் இயேசு கிறிஸ்து என்னை நல்லபடியாக நியாயம் தீர்ப்பார். அதுக்கு 3 காரியங்களை நான் செய்ய வேண்டும். முதலாவது, உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். 2வது, நாங்கள் எங்களை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நீங்களும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது, உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தரிடத்திலே சேர்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சபைக்கு செல்லுங்கள். ஆவடியில் இருக்கக்கூடியதான இந்த சபைக்கு வர நீங்கள் விரும்பினால் அருகாமையில் இருந்தால் இந்த சபைக்கு வாங்கள். தூரத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால்